துவாரகையின் அரசன் 27ஆம் பகுதி. நிறைவு பகுதி. கண்ணன் அரண்மனை மாடத்தில் பின்புறமுள்ள நந்தவனத்தில் புல்லாங்குழல் இசைத்தபடி இருந்தார். இசை கேட்டு முட்டாக உள்ள மலர்கள் கூட மலரத் தொடங்கின. அப்போது தேவியர் பாமாவும் ருக்மிணியும் ஒரு சேர அங்கு வந்தனர். அவர்களும் இசை இன்பத்தில் மூழ்க பார்த்தனர். நாரதர் கூறிவிட்டு சென்றதெல்லாம் நாவுக்கடியில் இருந்தது. ஆனால் அதை எழுப்பி பேச முடியாதபடி முரளி கானம் அவர்களை கட்டுப்படுத்திவிட்டது. கண்ணன் ஒரு வழியாக குழல் இசையை நிறுத்தி தன் தேவியரை நோக்கினார். அவர்கள் இருவர் விழிகளிலும் ஆனந்த கண்ணீர். அதை அழகாய் மருதாணியில் சிவந்த ஆட்காட்டி விரலால் துடைத்தபடியே நாரதர் கூறியதை கூறி முடித்தனர். அப்படியானால் 4ஆம் பிறை பார்த்ததை இத்தனை அபவாதத்திற்கும் காரணம் என்கிறீர்களா? ஒன்றும் தெரியாதவர் போல் ஸ்ரீகிருஷ்ணர் கேட்டார். நாரத முனிவர் கூறியதை வைத்து பார்த்தால் அப்படித்தானே நினைக்க வேண்டியுள்ளது. சரி, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? விக்ன பூஜை செய்து மகா கணபதி அருளாசி பெற வேண்டும். ஓ, இதன் பின்னால் கணபதியும் இருக்கிறாரா? ஆம், சந்திரன் கர்ப்பம் கொள்ள போய் அவனை கணபதி சபிக்க போய்தான் இத்தனை சிக்கல்கள். சரி, அதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள். ஸ்ரீகிருஷ்ணர் கூற தேவீர் இருவரும் அகல நாரதர் அங்கே ஸ்ரீகிருஷ்ணர் முன் வணங்கியபடியே பிரசன்னமானார். நாராயண நாராயண. என்ன நாரதா, நீ வந்த வேலை முடிந்து விட்டது போல தெரிகிறதே. பிரபோ, தங்கள் திருவுள்ளத்தை எண்ணி நெகிழ்ந்து போகிறேன். நான் நரனாய் அவதாரம் எடுத்துவிட்ட காரணத்திற்காக தங்கள் மருமக பிள்ளையையே தாங்கள் துதிக்க தயாராகி விட்டது கண்டு எனக்கு வியப்பு மிகுதியாகிறது. என்ன நாரதா, மாயைக்கு ஆட்பட்ட மனிதனைப் போலவே பேசுகிறாயே. நான் சர்வத்ரன் என்னும் போது கணபதியும் நான் அல்லவா? அந்த கணபதிக்கான பூஜையும் எனக்கான பூஜையாக ஆகாதா என்ன? பிரபோ, சர்வ சத்தியமான வார்த்தைகள் தாங்கள் கூறியவை. மானுடம் உய்ய வந்த அவதாரம் எடுத்த தாங்கள் மானுட எல்லைக்கு உங்களையும் ஆட்படுத்தி கொண்ட தன்மையை கணபதியும் வியப்பார். சமந்தக மணியை மையமிட்ட அத்தனை சம்பவங்களும் உலகுக்கும் பெரும் பாடம் என்ற நாரத முனிவரிடம் பொறுத்திருந்து பார். வலியே வலிமை என்பதை நீ இனிதான் உணரப் போகிறாய். கண்ணன் நாரதருக்கு கோடி காட்டிவிட்டு பாமா ருக்மிணியுடன் விக்ன வழிபாடு புரிந்தார். கணபதியும் பிரசன்னமாகி மாமாவின் திருவடிகளுக்கு என் அனந்த கோடி நமஸ்காரங்கள் என்று பணிந்தார். உறவெல்லாம் விண்ணகத்தில், இது மண்ணகம் விநாயகா. இனி என் அபவாதம் நீங்கும் தானே என்று பக்த பாவனையோடு கேட்டார் ஸ்ரீகிருஷ்ணர். கிருஷ்ண பிரபோ, அபவாதம் மட்டுமல்ல, நீங்கள் என்னை துதித்த பயனாக நான் உங்களை துதிப்பவர்க்கெல்லாம் என்னையும் சேர்த்து துதித்த பலனை இப்போதே அளித்து விடுகிறேன் என்றார் விநாயகர். இது போதாது விநாயகா, இன்னமும் கருணை காட்டு என்று கண்ணன் மேலும் தூண்டினார். என்றால் சந்திரனால் பழி நீங்க அவன் வளர்பிறையாக தெரியும் 3ஆம் நாளன்று தரிசித்தாலும் தோஷம் நீங்கட்டும். அந்த வேளையில் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று தியானித்து உங்கள் அருளுக்கு ஆளாவார்களாக. இன்னமும் கூட நீ கருணை காட்டலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. பிரபோ, மனிதன் படும் துன்பங்களை உணர்ந்து விட்டீர் போலிருக்கிறது. உண்மையில் தாமே கருணாமூர்த்தி. இல்லாவிடில் மனிதர்களுக்காக வரம் கேட்பீர்களா? ஆகா, நீ புரிந்து கொண்டாய். புரிந்தால் மட்டும் போதாது விநாயகா, உன் பெரும் கருணையை இன்னும் காட்டு. கிருஷ்ண பிரபு, சமந்தக மணியால் நீங்கள் பட்ட பாட்டினை விருத்தாந்தமாக ஒருவர் கேட்டாலோ சொன்னாலோ அவர்கள் அபவாதம், பழி, பாவம் ஆகியவற்றிலிருந்து விடுபடக் கடவதாக. இன்னமும் ஒருபடி மேலே போய் கூறுகிறேன். இந்த சமந்தகமணி வரலாற்றை படிப்பவர்களின் மன துயர் நீங்கி தெளிவு உண்டாகும். நானும் நீங்களும் ஒரே சேர சிந்திக்கப்பட்டு வந்திக்கப்படுவோம். இதனால் மனிதர்கள் அகந்தை கொள்ள மாட்டார்கள். அகந்தை இல்லாத மனமே அருளுக்கு பாத்திரமாகும் என்பதையும் உணர்வார்கள். போதுமா? வள்ளலாய் கணபதி வரங்களை தரவும். ஆஹா, திருப்தி, மகா திருப்தி என்று மகிழ்ந்தார் ஸ்ரீகிருஷ்ணர். பாமா ருக்மிணி இருவரும் சந்தோஷமடைந்தனர். கண்ணன் கணபதியை பூஜித்த விஷயம் அக்ரூரரின் காதுகளை எட்டியது. அவரும் காசியை விட்டு சமந்தக மணியோடு துவாரகை திரும்பினார்.
சததன்பா தன்னிடம் மணியை தந்துவிட்டு போனதையும் கிருஷ்ண பிரபு ஒரு குற்றமும் செய்யவில்லை என்பதையும் கூறி பலராமர் வசம் அதை ஒப்படைத்தார். பலராம சுவாமி சலனத்தோடு கண்ணனை பார்த்தார். அவரின் பார்வையே மன்னிப்பு கோருவது போலிருந்தது. கிருஷ்ணா, இதை உக்ரசேன அரசரிடம் ஒப்படைத்து விடுவதே சரி என்றார். உக்ரசேனரோ இதை வைத்து கொண்டு அச்சத்தோடு வாழ என்னால் ஆகாது என்று மறுத்துவிட, கண்ணன் அக்ரூரரிடம் இது உங்களிடமே இருக்கட்டும், நீங்கள் துவாரகையை விட்டு இனி எங்கும் செல்லாதீர்கள், திருந்திய மனம் கொண்ட தாங்கள் மக்கள் நலனுக்காக இதை பூஜியுங்கள் என்று வாழ்த்தினார் ஸ்ரீகிருஷ்ணர். கண்ணா, இனி சதா சர்வ காலமும் தம்மையை துதிப்பது ஒன்றே என் கடமை என்று நெகிழ்ந்தார் அக்ரூரர். எது எப்படியோ, சூரியனால் வந்த ஒரு மணி, சந்திரன், கணபதி என்று சகலரையும் சிந்திக்கவும் கண்ணனே உயிர்களுக்கெல்லாம் மன்னன் என்பதை உணர்த்துவதற்கும் காரணமாகிவிட்டது. கண்ணன் என்னும் அந்த அரசன் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அக்ரூரர் கூறியது போல் நாமும் தியானிப்போம். துவாரகையின் அரசன் தொடர் இனிதே நிறைவடைந்தது.